Hello viewers, this is Madan from Car Control Training in our car and own car in Chennai at doorstep. So viewers, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செம்மையான வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெயினி வந்து அவரோட பேஸ்மெண்ட் பார்க்கிங்கில் எப்படி வந்து ஸ்லோப்பில் அப்ரைஸ் பண்ணிவிட்டு டவுன்ஃபால் பண்ண போகிறான்றத பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டைட்டான பார்க்கிங் வியூவர்ஸ். இந்த பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய மால் போயிருக்கேன், பட் நீங்களே பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சரியான டைட்டான பார்க்கிங். அவர் வந்து பார்த்திங்கன்னா மற்ற இடத்துல எல்லாமே ட்ரைவ் பண்ணிட்டார். அவர் என்ன கேட்டார்னா, ஒரே ஒரு ரிக்குவயர்மெண்ட், என்னோடய ஃப்ளாட்லேருந்து நான் வெஹிக்கிளை வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு நான் செல்ஃபாக நான் பார்க் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் என்னால் ஓனாக பண்ண முடியும். நீங்களே பார்க்கலாம், பார்த்தீங்கன்னா சரியான டேர்னிங். இது ஒரு 90 ஒரு 180 டிகிரி டேர்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு Hyundai Vernaவை ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நம்ம டேர்ன் பண்ணி எடுக்கணும். ஸோ இதுக்கு ஒரே பாசிபிலிட்டி என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு அவருக்கு சொன்னது ஸ்லோப்பில் கிளச் கண்ட்ரோல், பிரேக்கிங் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடு மிரர், ரைட் சைடு மிரர் ஃபோக்கஸ். சரியான டேர்னிங் பாருங்கள். அப்படியே ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக பொறுமையாக டேர்ன் ஆகிட்டு அங்கே பாருங்கள், அப்படியே ஸ்லோப்பில் மெதுவாக ஏறுது பாருங்கள். ஸ்லோவாக ஏறிட்ட பிறகு தான் அந்த கிளச்சை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிவிட்டு ஆக்சலரேஷன். ஸோ மறுபடியும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிளச்சை வந்து அகைன் டவுன் ஷிஃப்ட் பண்ணி ஃபுல்லாக ஸ்லோவாக பண்ணிவிட்டு அகைன் அந்த ரைட் சைடு பில்லரை இடிக்காமல் ஸ்லோவாக வெஹிக்கிளில் மூவ் பண்ண சொல்கிறேன். இங்கே பாருங்கன்னா திருப்பியும் பாருங்கள், அதே கிளிப்பிங்கில் இன்னொரு டேர்னிங், அவருடைய பார்க்கிங் தான் இது. அகைன் இதுவும் செம டேர்னிங். இங்கே பாருங்கள், அப்படியே ஸ்லோவாக இறங்குறோம். ஸோ இறக்கும்போது செம்ம ஸ்பீடாக போயிடும். ஸோ நான் கிளச்சை வந்து பாதி கிளச், ஆஃப் கிளச் பைட்டிங் பண்ணி வச்சுட்டு அந்த லெஃப்ட் சைடு மிரரில் அந்த பில்லர் பாருங்களேன், செம க்ளோசிங். அதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரியான இடம் செம்ம டஃப் வியூவர்ஸ். இது வந்து பண்ணது ரொம்ப நிறைய டைம் ஒரு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி லெஃப்ட் சைட் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக வெஹிக்கிளை எடுத்துகிட்டு இப்போ அகெயின் அவரோட பார்க்கிங் ஸ்லாட் இது தான். இதுலேருந்து உள்ளே போயிட்டு திருப்பியும் அவர் பேஸ்மெண்ட்டில் எப்படி இறக்க போகிறாரு, திருப்பியும் பார்த்தீங்கன்னா எப்படி அகெயின் வந்து ஏற்ற போகிறாரு. இது ஃபுல்லாக தான் இதில் இருக்க போது. ரிப்பீட்டடாக இது தான் நான் பண்ண சொன்னேன். ஸோ இது ஒரு ஆல்மோஸ்ட் 10 to 11 டைம்ஸ் பண்ண பிறகு தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே அவருக்கு வந்தது. இங்கே பாருங்கள், சரியான ஸ்லோப். அவர் விட்டிங்கன்னா வண்டி வந்து அப்படியே இறங்கும், ப்ளஸ் கர்வ். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 2 வீடியோவில் உள்ளே இருந்தேன், இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருந்து ஷூட் பண்ணுறேன். அவருக்கு நான் பொறுமையாக சொல்லி கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் விட்டாலும் நான் உள்ளே இல்லை, அவர் மட்டும் தான் ட்ரைவ் பண்ணுறாரு. நீங்களே பார்க்கலாம், அந்த டேர்னிங்ஸை மட்டும் பாருங்களேன். கொஞ்சம் விட்டால் ரைட் சைடு அடிப்படும், இல்லை லெஃப்ட் சைட் அடிப்படும். கிளச்சை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சல்லுன்னு வண்டி கீழே இறங்கும். நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு 1-on-1 மெத்தட் யூஸ் பண்ணோம். புஷ்புல் மெத்தடில் மெதுவாக ஒரு கை வாங்கின ஒரு கை திருப்புங்க. உங்களோட கிளச்சையும் பிரேக்கையும் ஆக்சிலேட்டரே கொடுக்காது. இந்த இடத்துல கிளச் வந்து சப்போஸ் வண்டி சம ஸ்பீடாக போச்சுன்னா கிளச்சை வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஆஃப் கிளச் மெத்தடில் பைட்டிங் மெத்தடில் வச்சுட்டு பிரேக்கை வந்து விட்டு எடுங்க. ஸோ ரொம்பவும் ப்ரெஸ் பண்ணிட்டாலும் பிரேக்கிங்கில் வந்து வண்டி ஸ்டாப் ஆகிறது சான்ஸ் இருக்குது. கிளச்சை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி பிரேக் பண்ணுங்கள். இன்கேஸ் வண்டி அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போச்சுன்னா, இல்லை வண்டி ஸ்டெடியாக போச்சுன்னா மிரரை பார்த்து அனலைசேஷன் பண்ணிவிட்டு ஸ்லோவாக டர்ன் பண்ணுங்கள். அங்கே பாருங்களேன், செம்ம டர்னிங். அங்கே பாருங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட்டை பாருங்கள் எப்படி பண்ணுறது பாருங்களேன். ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் இங்கேருந்து வந்தோன்னா நம்ம கோன் செட்டப்பில் வச்சு அவருக்கு வந்து நிறைய டேர்னிங்ஸ் ப்ளஸ் நேரோ ஸ்ட்ரீட்ஸ்லாம் கூட்டு போனது அந்த ஒரு எஃபெக்ட். ப்ளஸ் அவருக்கு முதல்ல சொல்லி கொடுத்தது அந்த மேனுவல் காரில் கிளச்சோடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ அடுத்த கிளிப்பிங்கும் பார்த்தீங்கன்னா அதே வியூங் தான். ஸோ இப்போ வந்து ஒரு லாங் வியூலேருந்து அவரே வருவார். ஸோ வந்துட்டு அகைன் அவர் எப்படி வந்து வெஹிக்கிளை இறக்குறாரு பாருங்களேன், செம்மையாக இருக்கும். இந்த கிளிப்பிங்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து பண்ணது. ஸோ லோயர் பேஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பர் பேஸ். இங்கே பாருங்களேன், இதுவும் பார்த்திங்கன்னா அதே டைப்பில் லெஃப்ட் எப்படி உங்களுக்கு வண்டி இடிக்காமல் எடுத்துகிட்டு போகிறாருன்னு காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ரைட்டு காட்டினேன், இப்போ லெஃப்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்லோவாக எப்படி விடுறாரு பாருங்களேன், சரியான ஸ்லோப்பு. ஸோ லெஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அனுசரித்து மெதுவாக கொண்டு போனால் மட்டும்தான் வெஹிக்கிள் வந்து கரெக்டாக பாருங்களேன். அவ்வளோதான் கேப்பு. கொஞ்சம் விட்டால் ரைட் சைடு அடிப்படும், இல்லை லெஃப்ட் சைடு அடிப்படும். லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்குது, பட் ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாருங்களேன் அப்படியே ஒட்டி தான் டேர்ன் ஆகும். ஸோ இந்த டேர்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்துல ரொம்ப மெதுவாக போங்க. அர்ஜென்ட்டே கிடையாது. பின்னாடி வெஹிக்கிள் வந்தாலும் பரவாயில்ல. உங்களுடைய கண்ட்ரோல், உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் கெயின் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்லோவாக தான் ட்ரைவ் பண்ணி ஆக வேண்டும். வேண்ட வழியே கிடையாது. பாருங்கள், லெஃப்ட் டேர்ன் அடித்தவர் அந்த சைடு மிரர் பார்த்துட்டு அந்த பில்லர் பக்கமே தான் ஒரு அப்படியே ஸ்லோவாக அந்த ரைட் சைடு பில்லரில் இடிக்காமல் மெதுவாக டேர்ன் பண்ணணும். சேம் லைக் தட் வெஹிக்கிள் வந்து ஆஃப் ஆகக்கூடாது. ஸோ பாருங்கள், அப்படியே ஸ்லோவாக ஸ்டடி பண்ணிவிட்டு இப்போது திருப்பியும் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிளில் அவரோட பார்க்கிங் ஸ்லாட்குள்ளே எடுத்துகிட்டு போகிறார். ஸோ இப்போ அகெயின் பார்த்திங்கன்னா இன்னொரு கிளிப்பிங் என்ன வரப்போகுதுன்னா, அதே மாதிரி உங்களுக்கு வெஹிக்கிளை வந்து எப்படி பார்க்கிங்லேருந்து எதிர்த்து பொறுமையாக வெஹிக்கிளை வந்து இப்போ அப்படியே மெதுவாக க்ரீப்பிங் ஃபங்க்ஷனாலிட்டிலேயே எடுத்துகிட்டு போகிறாரு பாருங்களேன். அழகாக அந்த டேர்னிங்ஸ் எல்லாம் நிறைய உங்களுக்கு தெரிஞ்சுங்க. லெஃப்ட் சைடில் நிறைய மார்க்கிங் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய பேர் போட்ட ஸ்க்ராச்சஸ் அந்த வெஹிக்கிள் ஹிட் ஆனது தான். இப்போ அகெயின் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்லோவாக வெஹிக்கிளை வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏற்ற போகிறோம். இங்கே பாருங்கள், அந்த டேர்னிங்ஸை மட்டும் பாருங்களேன், சரியான டேர்னிங். அப்படியே மெதுவாக ஏற்றணும், இல்லை விட்டிங்கன்னா சல்லுன்னு வண்டி பின்னாடி வந்துடும். கிளச் கண்ட்ரோல் கண்டிப்பாக வேணும். வியூவர்ஸ், பிகினர்ஸ் நிறைய பேர் என்ன கேட்டிங்க இந்த மாதிரி ஸ்லோப்பில் போட சொல்லி. பாருங்கள், அப்படியே டேர்னிங்ஸை மட்டும் பாருங்களேன், சரியான டேர்ன். பொறுமையாக அப்படியே வெஹிக்கிள் வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டு பொறுமையாக இது செகண்ட் டைம் நான் பண்ண வச்சு செகண்ட் டைம் இதை நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கும் புரியும். ஏன்னா மெதுவாக இந்த மாதிரி டேர்னிங்ஸ்லாம் நிறைய கிளிப்பிங் என்ன கேட்டிருக்காங்க. ஏன்னா நேரோ ஸ்ட்ரீட் பொறுத்த வரைக்கும் அது ஒரு மாதிரியான மெத்தட். பட் இந்த மாதிரி க்ளோஸ் டேர்னிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா
நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்கன்ற ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்களேன், இன்னொரு இடமும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்லோப்பில் தான் மேலே ஏற்ற போகிறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்லோப்புன்றது சாதாரண ஸ்லோப் இல்லை. நம்ம நார்மலாக மாலில் நிறைய மால் விஆர் மால் கூட நான் கூட்டு போய் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேர்னிங்ஸ்லேயே ஸ்லோப்பில் ஏற்றுற மாதிரி இருக்கும். டேர்னிங் ஸ்லோப்புன்னும் போது பார்த்திங்கன்னா ஒரு சைடு உங்களோட வெஹிக்கல் அனலைசேஷன் கண்டிப்பாக ஒரு சைடு பாருங்கள், லெஃப்ட் சைடு அப்படியே அணைச்ச மாதிரியே போகிறோம். ரைட் சைடு ரொம்ப போயிட்டிங்கனாலும் வண்டி அடி போடும். அங்கே பாருங்களேன், இப்போ அப்படியே ஏற்றிட்டு மெயின் ரோடு வந்து நம்ம வெளியே எக்ஸிட் ஆக போகிறோம். பாருங்கள், கொஞ்சம் தட்டினாலும் லெஃப்ட் சைடு ஸ்லோப் பில்லர் இருக்குது, ரைட் சைடும் பார்த்திங்கன்னா பில்லர் இருக்குது. இதுக்கு ரெண்டு நடுவில் நம்மளோட வெஹிக்கிளோடைய கிளச் பைட்டிங் பாயிண்ட் வந்து கண்டிப்பாக அனலைஸ் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், ஸ்லோவாக வெஹிக்கிள் என்ட்ரியாக போயிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் ரோட்லேருந்து கனெக்ட் ஆகி ஒரு நேரோ ஸ்ட்ரீட்டில் போக போகிறோம். ஸோ இப்போ அவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, ஃபஸ்ட்டு வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணுங்கள், லெஃப்ட் சைடு ரைட் சைடு பாருங்கள், பார்த்துட்டு ஸ்லோவாக வந்து உங்களுடைய ரைட் சைடு டர்ன் பண்ணி இண்டிகேட்டரை போட்டுட்டு ஒரு ஹாங்க் அடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரண்ட்டு மூவ் பண்ணி ஸ்லோவாக நல்ல வைட் ரைட்டு, க்ளோஸ் லெஃப்ட் எடுக்கிற மாதிரி எடுக்கக்கூடாது. வைட் ரைட் வந்து எப்பயுமே கொஞ்சம் வெளியே போய் தான் நம்ம கட் பண்ணணும். பாருங்களேன், ஸ்லோவாக வெளியே மூவ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், அப்படியே கட் பண்ணுறாரு பாருங்கள், அவ்வளோதான் வியூவர்ஸ், ஸ்லோவாக கட் ஆகிடுச்சிங்களா. ஸோ இப்போ வெஹிக்கிள் அப்படியே ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு நேரோ ஸ்ட்ரீட் இப்போ போக போகிறோம். ஸோ நேரோ ஸ்ட்ரீட்டில் நான் சொன்ன அதே நிறைய வியூஸில் சொல்லியிருக்கேன் வீடியோஸில், ஸ்லோ அண்ட் ஸ்டடி. உங்களுடைய லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட் ரைட் ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். புறப்பார்வை பெரிஃபரல் விஷன் வைங்க, எப்பயுமே தூர பார்வை வச்சுக்கோங்க. உங்களுடைய கிளச் கண்ட்ரோல் வந்து உங்களுடைய வெஹிக்கிள் வந்து உங்களை விட்டு போகக்கூடாது. ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக பொறுமையாக டேர்னிங்ஸ் யூஸ் பண்ணுங்கள். செகண்ட் கியரில் போயிட்டுருக்காரு, நீங்களே பாருங்கள். ஸோ ஆப்போசிட்டில் வெஹிக்கிளையும் அனலைஸ் பண்ணணும். உங்களுடைய லெஃப்ட் சைடில் இருக்க பிளாட்ஃபார்ம் இதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் மர்ஜ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். பாருங்கள், 3 2 வீலர்ஸ் வராங்க, அந்த ஒரு காரையும் அனலைஸ் பண்ணிட்டாரு. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் புஷ் கொடுத்து போக சொன்னேன், ஏன்னா கொஞ்சம் இந்த ரோடு கொஞ்சம் ஃப்ளாட்டான ரோடு, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் கட்டாக இருக்கிறதால நீங்கள் கொஞ்சம் புஷ் பண்ணி போகலாம். ஸோ பாருங்கள், அழகாக மூவ் பண்ணி வெஹிக்கிள் போயிட்டே இருக்குது. இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரீட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கன்ஜஸ்டான நேரோ ஸ்ட்ரீட்டில் இப்போ டர்ன் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் செடான் வெஹிக்கிளில் வேறுனா கொஞ்சம் பெரிய வெஹிக்கிள். ஸோ இங்கே டேர்னிங்ஸை பார்த்தீங்கன்னா சரியான டிராஃபிக்காக இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இப்போ நார்மலாக அப்படியே இந்த மீட்டிங் ரோட்டில் ஹாங்க் அடிச்சிடணும், இண்டிகேட்டரை போட்டுடணும், லெஃப்ட் சைட் மிரரை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் இண்டிகேட்டர் போட சொல்லிட்டேன். ஸோ போட்டுட்டாரு. இப்போ ஸ்லோவாக கிளச்சை க்ளோஸ் பண்ணிவிட்டு அழகாக கியருக்கு அப் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு எந்த கியரில் இருந்தாலும் அதை டவுன் ஷிஃப்ட் பண்ண சொல்லிட்டு ஸ்லோவாக லெஃப்ட் மிரர் வாட்சிங், ரைட் மிரர் சைட் வாட்சிங், ஸ்லோவாக ஒன் ஹேண்ட் மெத்தட் இல்லாமல் புஷ்புல் ஸ்லோவாக டர்ன் பண்ணிட்டாரு. அகெயின் டு தி ஸ்ட்ரெயிட் பொசிஷன். இங்கே பாருங்கள், இந்த இடமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்ஷன், செம்மையாக ஜங்ஷன் இது. ஸோ பீக் அவர் ஸ்கூல் டைம்லாம் வந்தீங்கன்னா அந்த டைமில் இன்ச்சாக தான் ஆகிறோம். ஸோ இது ஹாலிடேயில் எடுத்ததால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஹாங்க் அடிக்கணும், ஒருத்தர் பாருங்க நமக்கு டிஸ்டர்பன் பண்ண வந்துட்டார், இவருக்கு 2 ஹாங்க் அடிச்சோம் நவரில். ஸோ டக்குன்னு அப்படியே லெஃப்ட் சைடு போயிட்டார். இப்போ நம்மளோட வே வந்து ரைட் சைடு பார்க்கணும், 2 வீலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். லெஃப்ட் சைடில் வந்து நம்ம இடிக்கவே கூடாது, ஸ்லோவாக அப்படியே வெளியே அப்படியே இடிக்காமல் போனார் பார்த்தீங்களா, அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அவரோட லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப செம்மையாக இருந்ததுனால மட்டும்தான் அவரால் அந்த டக்குன்னு அந்த வெஹிக்கிள் ஸ்டாப் பண்ணோடனே அந்த ரைட் வாங்கி போனது தான் அங்கே மெயின். ஏன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். இப்போ பாருங்கள், அழகாக மெதுவாக லெஃப்ட் சைடில் இன்னோவா, ரைட் சைடில் பைக்ஸ் எதுவுமே அப்படியே க்ளீனாக க்ரீப்பிங் ஃபங்க்ஷனில் வெஹிக்கிள் போயிட்டுருக்கு. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டியரிங் அப்போல்டு இல்லாமல் அப்புறம் பிரிட்ஜ் மேலே லைட்டாக ஸ்பீட் பிரேக்கர் மேலே ஏற்றி இறக்கி லெஃப்ட் க்ளோஸ் லெஃப்ட் அப்படியே பாருங்களேன். இப்போ செமையாக டர்ன் பண்ணுவார் பாருங்களேன், அப்படியே லெஃப்ட் க்ளோஸ் லெஃப்ட்டு. அகைன் இப்போ ஒரு டர்ன் அடிக்க போகிறோம், வைட் ரைட்டு. வைட் ரைட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா கிளச்சை க்ளோஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இடத்துலலாம் டர்னிங்ஸில் கண்டிப்பாக ஹார்ன் அடிச்சிருங்க, ஏன்னா பிளைண்ட் ஸ்பாட் நிறையவே இருக்குது. வைட் ரைட்டு வெளியே போயிட்டு ஸ்லோவாக நீங்கள் டர்ன் பண்ணணும். டர்ன் பண்ணும்போது மக்களோட ரைட் சைடு மிரரில் பார்த்துட்டு யாருன்னா மக்கள் வந்தாங்கன்னா அவங்களோட நீங்கள் அனுசரித்து போகணும். அவங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பனும் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கன்னா லெஃப்ட் சைடில் பாருங்களேன், அந்த ஆட்டோ கார் பார்த்தீங்கன்னா தாண்டி போயிட்டார். இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நம்ம 3 வீலர் போதுமே தள்ளிட்டு போயிட்டுருக்காரு. அவர் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி டக்குன்னு கேப் கிடச்சி ரைட்டு ஏறிட்டு அகெயின் டுவர்ட்ஸ் லெஃப்ட் வரும்போது அந்த மிரரில் பார்க்கணும், நம்ம அந்த வெஹிக்கிளுக்கும் நம்ம காருக்கும் என்ன அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்த்துடணும். ஸோ முழுக்க பார்த்தீங்கன்னா செம்ம கான்ஃபிடன்ஸ் இருக்கணும் வியூவர்ஸ். இந்த நேரோ ஸ்ட்ரீட் பொறுத்த வரைக்கும் நார்மலாக மெயின் ரோட்ஸ்லையோ ஒரு ஹைவேஸில் இல்லாமல் உங்களுக்கு கிளச் கண்ட்ரோல் அந்த ஒரு அனலைசேஷன் உங்களுடைய விஷன் வந்து கிளியராக இருக்கணும். அப்போ தான் இந்த நேரோ ஸ்ட்ரீட்டில் கொஞ்சம் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி விடுற மாதிரி இருக்கும். ஸோ நேரோ ஸ்ட்ரீட்டில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு நேரோ ஸ்ட்ரீட்டில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அந்த வீடியோஸ் உங்களுக்கு நான் எவ்வளோ கன்ஜஸ்டான ரோடோ கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணுறேன். ஸோ நேரோ ஸ்ட்ரீட்டில் உங்களுடைய பெரிஃபரல் விஷன் புறப்பார்வை கண்டிப்பாக நல்லா இருக்கணும். ஸோ அது இல்லாமல் உங்களோட கிளச் கண்ட்ரோல், சைடு மிரர் கண்ட்ரோல், ஆக்சிலேட்டர் கண்ட்ரோல், பிரேக் கண்ட்ரோல் அண்ட் ஸ்டேரிங் கண்ட்ரோல், இது எல்லாமே நான் நிறைய விட ரிப்பீட்டடாக சொல்லியிருக்கேன். நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுங்கள், சீட் பெல்ட் போடுங்க, ஸோ தட் அந்த சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இடத்துல நிறைய நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் எனக்கு பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச், சப்போர்ட் அஸ். தேங்க்யூ ஸோ மச்.